விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே 24வது வசனத்திலே வாசிக்கிறேன். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, ஒரு அல்லேலூயா மறுபடி சொல்லலாமா? நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையில் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்ன? கண்மலை என்பது இயேசு. அவருடைய வார்த்தை வசனத்தின்படி வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவன்? கண்மலை. கிறிஸ்து மேல தான் குடும்பத்தை அஸ்திவாரம் போட்டிருக்கான்னு அர்த்தம். அப்படி சொன்னார். அந்த வீட்டின் மேலே பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டில் மோதினது, மோதினாலும் விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலை இயேசு கிறிஸ்து மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அப்படியா அவர் சொல்லுகிறார். அடுத்த இடத்துல நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவனுமே செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது, ஏனென்றால் அது மணலின் மேல் அது கட்டப்பட்டிருந்தது. நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தை எங்கே அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம்? எங்கே அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம்? வசனத்தின் பேரில் போட்டிருக்கிறோமா? ஒரு பழைய பாடல் உண்டு, அது சத்திய வேதம். அந்த வேதத்தையே பிடிச்சிக்கிட்டே வாசித்து இன்றைக்கி என்ன பேசுகிறீங்க, இப்போ என்ன பேசுகிறீங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன பேசுகிறீங்க, நான் என்ன சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு வேதத்தை வசனத்தை பிடிச்சுக்கொண்டா அந்த வசனம் நம்ம நடத்தும். அந்த நாட்களில் அருமையாக பாடி வச்சாங்க. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும், உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும், உத்தம மார்க்கம் காட்டும். அல்லேலூயா. பைபிள் விலையேற பெற்றது. இந்த என்னுடைய வேதத்தை பல ஆயிரம் தடவை நான் முத்தமிட்டு இருப்பேன். சில கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும்போது நான் கண்ணீரோடு இந்த வேதத்தை நான் முத்தமிடுவேன், அந்த வசனத்தை முத்தமிடுவேன். என் கண்ணீரால் என் வேத புத்தகத்தை பலமுறை நனைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உலகத்தில் நமக்குன்னு விட்டுட்டு போனது. நான் இயேசுவை ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை. நான் இயேசு அவர் முக தரிசனத்தை நான் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை. ஆனால் அவருக்கு நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். ஆனால் கண்கண்ட தெய்வம் நமக்கு இந்த வேத புத்தகம்தான். இந்த வேத புத்தகம் இல்லை, இந்த கவரு, இதில் எழுதியிருக்கிற மை இது இல்லை, அதில் எழுதப்பட்டிருக்க அந்த வார்த்தை, அந்த வார்த்தையுடைய அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இயேசு. அதை நம்ம தினம் பார்க்குறோம். பார்த்தா ஜெயிச்சிருவோம், இல்லாட்டி தோற்று போயிடுவோம். நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான்.
பெருமழை செறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விடவில்லை. ஏனென்றால் அது கண் மலையின் மேல், இயேசுவின் மேல், இந்த வார்த்தையின் மேல், வசனத்தின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு. அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு. அந்த வீடு அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் மகிமைப்படுவாராக.